ஹலோ எவ்ரி ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல் இன் ஆல் ஸ்போர்ட்ஸ். நான் உங்க ஸ்போர்ட்ஸ் நித்தீஷ். என் கூட அரியண்ணா வந்திருக்காரு. ஸோ சாம்பியன்ஸ் ட்ராஃபி முடிஞ்சிருச்சுங்கிறத நாங்கள் போட்டிருக்க டிஷர்ட்ல ரிசம்பிள் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இவர் இது வரைக்கும் டிஷர்ட் போட்டு நான் பார்த்தது இல்லை. நீ திடீர்னு பார்த்தா எல்லோ கலர் டிஷர்ட் போட்டு உட்காந்துருக்காரு. ஸோ அப்பதான் எனக்கு புரிஞ்சது, இதுக்கப்புறம் சாம்பியன்ஸ் ட்ராஃபி பத்தி பேச கூப்பிடாத, ஐபிஎல் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிறத வந்து இப்பவே உணர்த்துறாரு. அண்ட் அவரோட ஃபேவரட் டீம் கலர்ல அவர் வந்து டிஷர்ட் போட்டிருக்காரு. கரெக்டான இன்னொரு ஃபேவரட் வந்து ஆர்சிபி. இல்ல அதுதான் பின்னாடி கேமராமேன் போட்டு உட்காந்துருக்கான் நம்ம. ஓகே, நான் என்னோட ஃபேவரட் டீம் கலர்ல டிஷர்ட் போட்டு உட்காந்துருக்கேன். அது என்னங்கிறத நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ கண்டிப்பா சாம்பியன்ஸ் ட்ராஃபி பத்தி தானே இருக்க போகுது. என்னதான் முடிஞ்சிருந்தாலும் அதுல பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. சிடி 2025 சொன்னாங்க. இது சாம்பியன்ஸ் ட்ராஃபியா இல்ல செஞ்சுரி ட்ராஃபியாங்கிற அளவுக்கு செஞ்சுரிஸ் அப்படிங்கிறது வந்து இருந்துச்சு. 13 பிளேயர் செஞ்சுரி அடிச்சிருக்காங்க, 14 செஞ்சுரிஸ் அடிக்கப்பட்டிருக்கு. கொஞ்சம் பேட் நியூஸ் வந்து பாகிஸ்தானுக்கு மட்டும்தான், இது வந்து அவங்களுக்கான வீடியோ இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. டோர்னமெண்ட் நடத்தினதே அவங்க தான், ஆனா அவங்க டீம் கிட்ட மட்டும் ஒரு செஞ்சுரி கூட கிடையாது. அந்த டீம் தவிர மற்ற 7 டீம்ஸுக்கிட்டையும் செஞ்சுரி அப்படிங்கிறது இருக்கு. முக்கியமா அதிகபட்சமா நியூசிலாந்து வந்து 4 பிளேயர் செஞ்சுரி அடிச்சிருந்தாங்க. 5 செஞ்சுரி வரைக்கும் அந்த டீம் வந்து ஸ்கோர் பண்ணப்பட்டது. ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸோ இது வரைக்கும் 14 செஞ்சுரிஸ் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம் அந்த டோர்னமெண்ட் ஃபுல்லா. ஸோ இதுல எது பெஸ்ட் அண்ட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகி இது ஓகே செஞ்சுரி அப்படிங்கிற மாதிரி அண்ணன் வரிசைப்படுத்த போறாரு. இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாதுங்கிற டிஸ்கிளைமரை கொடுத்துட்டு நம்ம அப்படியே வீடியோக்குள்ள என்ட்ரி ஆகும். என்னோட ஃபேவரட் என்னங்கிறது நான் சொல்லிடுறேன். நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. இல்ல அவங்கவுங்களுக்கு ஒரு ஃபேவரட் இருக்கும். இது வந்துட்டு என்னுடைய லைனப் நான் உங்களுக்கு நான் சொல்றேன். ஓகே, இதுல எனக்கு ஃபர்ஸ்ட் ரொம்ப பிடிச்ச ஒரு செஞ்சுரி அப்படின்னா ஆப்கானிஸ்தான் பிளேயர் இப்ராஹிம் சட்ரான். ஓகே, அவருடைய செஞ்சுரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. 3 for 30 அந்த மாதிரி ஒரு ஸ்கோர்ல இருந்து அவங்க டீமை வந்துட்டு ஒரு 325 வந்து அகேன்ஸ்ட் இங்கிலாந்து கூட வந்துட்டு அவங்க வந்து போஸ்ட் பண்ணது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அண்ட் ஆல்ரெடி வந்துட்டு அந்த டோர்னமெண்ட் அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு பேட் லாஸ் அவங்களுக்கு வந்துட்டு இருந்தது. சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு அகேன்ஸ்டா வெறும் 208 தான் அடிச்சுட்டு இருந்திருப்பாங்க. பட் எல்லாருமே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்போம் ஆப்கானிஸ்தான் வந்துட்டு இன்னொரு பெட்டர் எஃபர்ட் நம்ம கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கிலாந்து மாதிரி ஒரு டீமை வந்துட்டு சோக் பண்ணி டோர்னமெண்ட்டை விட்டு வெளில போனதுக்கு அந்த ஒரு பர்டிகுலர் இன்னிங்ஸ் வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அண்ட் அன்னைக்கு டே நம்ம பார்த்தோம் அப்படின்னா வுட்டாக இருக்கட்டும், ஆர்ச்சராக இருக்கட்டும், ஓவர்டனாக இருக்கட்டும், இங்கிலாந்து ஃபாஸ்ட் பவுலருக்கு ஒரு நல்ல அசிஸ்டன்ஸ் கிடைச்சதுன்னே நம்ம சொல்லலாம். நியூ பாலில் 3 for 30 or 37 நான் நினைக்கிறேன் எக்ஸாக்ட் ஸ்கோர். அங்கேருந்து ஒரு சின்ன சின்ன பார்ட்னர்ஷிப்ஸ் தான் வந்துட்டு அவருக்கு வந்து கிடைச்சிருந்தது. பட் ஆனால் அது கூட அவர் வந்து மேட்ச் பண்ணி ஒரு 177 மாதிரி ஒரு இன்னிங்ஸ் ஆடி டீமுடைய ஸ்கோர் வந்துட்டு 325 அந்த மாதிரி ஒரு டோட்டல் இருக்கும் போது நம்ம ஈஸியாக திங்க் பண்ணிடலாம் நம்ம வந்துட்டு ஒரு 300 வரையும் பிளான் பண்ணலாம், ஒரு 280 பிளான் பண்ணலான்னு. பட் அவங்க கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க, இந்த ஒரு விக்கெட்டில் நம்ம 320+ நம்ம அடித்தாதான் நம்மளால ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து பண்ணதுக்கு ஜட்ரானுடைய இன்னிங்ஸ் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஓகே. அண்ட் அதுக்கு அவர் எடுத்துக்கிட்ட பால்ஸும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் ஒரு 140 to 145 பால்ஸில் தான் அவர் அதை ஸ்கோர் பண்ணியிருப்பாரு. கோயிங் ஓவர் 100 ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப்டர் 3 for 37 வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம். ஓகே, உங்களோட லிஸ்ட் படி அதான் வந்து பெஸ்ட் செஞ்சுரி அப்படிங்கன்னு சொல்றீங்க. ஸோ அடுத்து அப்படியே வந்துருங்க. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அதே மேட்ச்ல வந்துட்டு ஜோ ரூட் வந்துட்டு ஓகே சேசிங்ல ஒரு இன்னிங்ஸ் வந்து ஆடிட்டு இருந்திருப்பார். ஆல்மோஸ்ட் அவர் அந்த சேஸை நம்ம வந்து முடிச்சிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். 2 for 30 அந்த மாதிரி ஒரு ரேஞ்சில் தான் வந்துட்டு ஜோ ரூட் வந்து வந்திருப்பாரு. நம்ம எல்லாருமே திங்க் பண்ணது என்ன அப்படின்னா ஆப்கானிஸ்தானுடைய ஸ்பின்னர்ஸ்க்கு அகேன்ஸ்டா குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ் ரஷீத் இருக்காரு, நபி இருக்காரு, அவங்களோட ஸ்பின்னர்ஸ்க்கு அகேன்ஸ்டா இங்கிலாந்து வந்துட்டு இந்த அந்த 2 for 20க்கு அப்புறமா இன்னும் கொஞ்சம் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம திங்க் பண்ணிட்டு இருந்தோம். பட் ஜோ ரூட் வந்துட்டு ஒரு காமன் கம்போஸ்ட் இன்னிங்ஸா ரொம்ப நாளுக்கு அப்புறமா எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒன்டேல வந்துட்டு அவர் செஞ்சுரி அடிக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் அந்த சேஸ் அவர் கம்ப்ளீட் பண்ணி தான் அவர் கொடுத்துருந்தாரு. அந்த இன்னிங்ஸ் வந்துட்டு என்னுடைய செகண்ட் ப்ரியாரிட்டி லிஸ்ட்ல இருக்கு. ஓகேண்ணா, கண்டிப்பா ஜோ ரூட் வந்து எப்படி சொல்றது, இங்கிலாந்துக்காக ஒரு தனியா ஒருத்தர் ஒரு பேட்டிங் ஆடிட்டு இருந்தாருன்னா அது ஜோ ரூட்னு தாராளமா சொல்லலாம். ஸோ அடுத்து செஞ்சுரி யாரோடது? இது நிறைய பேருடைய லிஸ்ட்ல இந்த செஞ்சுரி வந்துட்டு மேபி நம்பர் 1 கூட இருந்திருக்கலாம். ஹிதாய் அவருடைய செஞ்சுரி. எதனால இந்த செஞ்சுரி வந்துட்டு ஸ்பெஷல் அப்படின்னா பங்களாதேஷ் வந்துட்டு 35 for 5 அங்க இருந்து வெறும் ஒரே ஒரு பார்ட்னர்ஷிப் தான் அவங்க டீமுக்கு. ஜக்கர் அலி அவர் கூட வந்து ஒரு 100+ பார்ட்னர்ஷிப் வந்து ஆடி அங்க இருந்து ரொம்ப இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இந்த இன்னிங்ஸ் ஏன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா அவருக்கு வந்துட்டு ஒரு இன்ஜரி ப்ரோனும் அவருக்கு வந்து இருந்திருந்தது. துபாயோடைய கண்டிஷன்ஸ்ல அந்த ஹீட் கண்டிஷன்ல ஒரு இன்ஜரியோட அவர் அந்த இன்னிங்ஸ் அவர் ஆடினது பத்தாவதுக்கு அந்த ப்ரெஷர் 35 for 5 அப்படின்னும் போது அந்த ப்ரெஷர் வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தியாக இருந்திருக்கும்.
அந்த ப்ரெஷரை அவர் ஹேண்டில் பண்ணி அந்த இன்னிங்ஸை வந்துட்டு அவர் ஆடின விதம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகே. ஸோ அது வந்துட்டு என்னோட 3rd பிளேஸ்ல இருக்கு அந்த செஞ்சுரி. எனக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ் நீங்க சொன்ன மாதிரி ஹிருதாயோட அந்த செஞ்சுரி தான். ஏன் அப்படின்னா நீங்க சொன்னதுதான். ஸோ துபாயில வந்து செஞ்சுரி அடிக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம். இந்த வந்திருக்கிற 14 செஞ்சுரிஸ்ல மேக்ஸிமம் வந்திருக்கிறது எல்லாமே பாகிஸ்தான்ல தான். இங்க துபாயில செஞ்சுரி அடிச்சிருக்காங்கன்னா 3 பேர் தான். சுப்மன் கில், விராட் கோலி அண்ட் ஹிருதாய். அண்ட் ஹிருதாய் அடிச்சது இந்தியாவுக்கு எதிராக ஒரு ஐசிசி ஈவெண்ட்ல ரொம்ப ஒரு ப்ரெஷரான சுச்சுவேஷன்ல அடிச்சிருப்பாரு. ரொம்ப க்ளோஸா இந்தியாவை வின் பண்ற மாதிரி வந்த ஒரு டீம்னா எனக்கு தெரிஞ்சு இந்த சீரீஸ்ல பங்களாதேஷ். அதுக்கு முக்கியமான காரணம் வந்து இந்த செஞ்சுரி அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் நீங்க மென்ஷன் பண்ணதும் தான். அந்த இன்ஜுரி இருந்தும் கடைசி வரைக்கும் நின்று செஞ்சுரி மட்டும் இல்லாம டீமுக்கு தேவையான ரன்னையும் ஸ்கோர் பண்ணி கொடுத்துட்டு போனாரு. ஸோ அதனால ஹிருதாயோட செஞ்சுரி தான் எனக்கு ரொம்ப ஃபேவரட். அண்ட் இது இல்லாம இன்னொருத்தரோடது இருக்கு. அதை பத்தி நீங்க பேசும்போது நான் சொல்றேன். அதுக்கடுத்து என்னுடைய ஃபேவரட் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜாஸ் இங்கிலீஷ் அந்த இன்னிங்ஸா. ஆஸ்திரேலியாவுடைய இந்த கேம்பெயினிங் வந்துட்டு லீக் ஸ்டேஜ்லேயே முடியறதுக்கும் அவங்க செமிஃபைனல் வரையும் வந்ததுக்கும் அந்த ஒரு பர்டிகுலர் இன்னிங்ஸ் தான் காரணம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க டீமில் வந்துட்டு பெரிய பிளேயர்ஸ் வந்துட்டு யாரும் கிடையாது. பட் இருந்தாலும் வந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் அவங்க சேஸ் பண்ண ஸ்கோர் 350+ வந்துட்டு அவங்க சேஸ் பண்ணும் போது அவங்க ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு 130, 120க்கு வந்து ஒரு 3 விக்கெட் அவங்க வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த டைமில் எல்லாரும் என்ன திங்க் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா மேட்ச் வந்துட்டு இங்கிலாந்து வந்துட்டு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஒரு 20-30 ரன்ஸ் மார்ஜினில் வந்து ஜெயிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணியிருப்பாங்க. பட் ஜாஸ் இங்கிலீஷ் அந்த இன்னிங்ஸை ஒரு 80 odd பால்ஸில் வந்துட்டு ஒரு 120 ரன்ஸ் அண்ட் தென் அந்த ஸ்ட்ரைக்கிங் எபிலிட்டி அவர் அகேன்ஸ்டாக அவர் வந்துட்டு யாரெல்லாம் அவர் வந்துட்டு அந்த மேட்ச் அடித்தார்னா ஜோஃப்ரா ஆர்ச்சர் அந்த மாதிரி அவர் ஆடின பவுலர்ஸ் எல்லாருமே வந்துட்டு பெரிய பவுலர்ஸ். அண்ட் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஆதில் ரஷீதை வந்துட்டு அவர் ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக அந்த மேட்ச் வந்துட்டு அவர் ஹேண்டில் பண்ணியிருப்பார். 350 சேஸ் பண்ணும் போது அந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸை நம்ம டாப் ஆர்டரில் வந்துட்டு எதனா ஒரு பிளேயர் த்ரூ அவுட் ஆடுறது நம்ம பார்ப்போம். ஒரு ஓப்பனிங் வந்துட்டு ஜாஸ் இங்கிலீஷ் வந்துட்டு 2 டவுனில் வந்து அது என்ன சொல்கிறது நம்ம விராட் கோலி கிட்ட இருந்து இந்த மாதிரி இன்னிங்ஸ் நம்ம நிறைய நம்ம பார்த்துருப்போம் அவருடைய ப்ரைமில் இருக்கும் போது. ஸோ அது வந்துட்டு ஒரு டாப் இன்னிங்ஸாக நான் திங்க் பண்ணுறேன் ஜாஸ் இங்கிலீஷோட இன்னிங்ஸ். ஓகே. ஆஸ்திரேலியன் பேட்டிங் ஆர்டர்லேயே ஜாஸ் இங்கிலீஷ் வந்து கொஞ்சம் தனியாக தெரிஞ்சார். உண்மையாக சொல்லணும் அப்படின்னா அவர் தான் வந்து ஆரம்பிச்சு வச்சார் அப்படின்னு சொல்லலாம் தாராளமாக. ஸோ கண்டிப்பாக செம்மையான ஒரு செஞ்சுரி தான். எனக்கு இன்னொரு பிடிச்ச செஞ்சுரி வந்து இந்தியா கிட்ட இருந்த விராட் கோலியுடைய செஞ்சுரி. ரீசன் எதனால அப்படின்னா இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் அப்படின்னாவே அது வந்துட்டு ஒரு ஹை ஆக்டேன் மேட்ச். அதில் வந்துட்டு அந்த இன்னிங்ஸ் அந்த சேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரெஷரே இல்லாமல் ஏதோ ஒரு நார்மலாக வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறது ஒரு சேரிட்டி மேட்ச்சில் விளையாண்ட மாதிரி ஒரு இன்னிங்ஸாக ஒரு பெருசாக அவர் வந்துட்டு ஒரு ப்ரெஷர் எடுத்துக்கிட்ட மாதிரியே தெரியல. அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம் ஃபுல்லாகவே வந்துட்டு அவர் அந்த செஞ்சுரி அடித்து முடிச்சோன்னே நான் தான் இருக்கல அப்படின்ற மாதிரி அவருடைய அந்த ஆட்டிடியூட் அந்த இன்னிங்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மெயினான விஷயம் என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் பவுண்ட்ரிஸ் அவர் எத்தனை அடிச்சிருந்தார் அந்த இன்னிங்ஸ்னு பார்த்தீங்கன்னா வெறும் 7 பவுண்ட்ரி தான். அந்த சிங்கிள்ஸ் ஆடிக்கிட்டே இருக்காரு. உங்களுக்கு இப்போ இருக்கிற ஃபார்மேட் பொறுத்த வரைக்கும் ஒன்றியில் சிங்கிள்ஸ் ஆடுறது வந்து கொஞ்சம் கஷ்டம். ரீசன் எதனால் அப்படின்னா இன்னர் சர்க்கிளில் வந்துட்டு அந்த எக்ஸ்ட்ரா ஒரு ஃபீல்டர் இருக்கிறதுனால அந்த கேப்பை வந்து நீங்கள் பியர்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பட் அதே மீறி ஈஸியாக 1s and 2s அவர் ஆடி எங்கன்னா ஒரு 2 இடத்துல மட்டும் வந்துட்டு பவுண்ட்ரிஸ் அடிச்சு அந்த இன்னிங்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகே. நீங்க அது ரொம்ப ப்ரெஷர்ல அவர் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஏன்னா ப்ரெஷர் ஃபுல்லாக நம்ம மேலே இருந்துச்சு. அந்த மேட்ச் அவங்க ஜெயிச்சிருவாங்கன்னு நமக்கு ஈஸியாக தெரியும். ஆனா மேட்ச் ஜெயிக்கிறத விட விராட் கோலி செஞ்சுரி அடிப்பாரா மாட்டாராங்கிற அந்த ப்ரெஷர் வந்து செம்மையா இருந்துச்சு. என்னோட இன்னொரு ஃபேவரட் செஞ்சுரின்னா அதுதான். அது முக்கியமா ஹர்திக் பாண்டியா வந்து அந்த 2 ஷாட் அடிக்கும் போதெல்லாம் நல்லா பயங்கரமா பயந்தேன். விராட் கோலி செஞ்சுரி வருமா வராது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா விராட் கோலி ஒரு கம்பேக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த மொமெண்ட் அந்த செஞ்சுரி மூலியமா தான் அந்த கம்பேக் வர மாதிரி இருந்துச்சு. அது தடைப்படுற மாதிரியே இருந்து கடைசியில அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டிராமாவை கிரியேட் பண்ணி கடைசியில அந்த செஞ்சுரியா மாறிச்சு. அப்பதான் ஒரு ரிலீஃப் அப்படிங்கிறது கிடைச்சது. அதனால அது வந்து நான் பயங்கரமா என்ஜாய் பண்ணேன் அந்த செஞ்சுரி. அடுத்து உங்களோட ஃபேவரட்? அடுத்து வில் எங்கோனுடைய செஞ்சுரி. இந்த டோர்னமெண்ட்டை வந்துட்டு அந்த செஞ்சுரி தான் வந்துட்டு கிக் ஸ்டார்ட் பண்ணிச்சு அப்படின்றத நம்ம சொல்லணும். எதனால அந்த செஞ்சுரி எனக்கு பிடிச்சது அப்படின்னா ஒன்ஸ் அகேன் அவங்க வந்துட்டு 2 குயிக் விக்கெட்ஸ் அவங்க கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க. அந்த இடத்துல இருந்து ஈஸியாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஷீட் ஆங்கர் ரோல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பால்ஸ் கன்சியூம் பண்ணி அந்த மாதிரிலாம் விளையாடவே இல்லை. அவர் ஒரு எண்டை வந்து கொஞ்சம் குயிக்காக ஆடினால தான் டாம் லேத்தம் வந்ததுக்கப்புறமா அவரும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டாரு செட்டில் ஆகிறதுக்கு. பட் வில்லிங் வந்துட்டு ரொம்ப ஒரு ப்ரீஸியான ஒரு நாக்கை ரொம்ப ஈஸியாக அவர் வந்துட்டு தெரிஞ்சார். அவர் விளையாடும் போது பேட்டிங் வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக இருந்த மாதிரி இருந்துச்சு. நல்ல ஒரு இன்னிங்ஸ் வில்லியங் கிட்ட இருந்து. ஓகேண்ணா. வில்லியங் தான் இந்த டோர்னமெண்ட் ஒரு மாதிரி சூப்பராக இருக்க போகுது வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட செஞ்சுரி மூலியமா எல்லாரையும் வர வச்சிருந்தார். நானும் ஃபீல் பண்றேன். அடுத்த செஞ்சுரி அடுத்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இன்னிங்ஸ் வந்துட்டு பென் டக்கெத்துடைய இன்னிங்ஸா. அந்த 163 வந்துட்டு எதனால் ரொம்ப ஸ்பெஷலாக தெரிஞ்சதுன்னா பார்ட்னர்ஷிப்ஸே கிடையாது அவருக்கு. ஆரம்பத்துல இருந்து ஒரு எண்டு வந்து விக்கெட் போயிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு 2 விக்கெட் குயிக்காக போயிடும்.
அண்ட் தென் ஜோ ரூட் கூட வந்துட்டு ஒரு 150 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் இருக்கும். அந்த 150 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப்க்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஜோ ரூட் அவுட் ஆனதுக்கப்புறம் ஒரு ஆவரேஜான ஒரு ஸ்கோர்ன்ற மாதிரி தான் இருக்கும். இன்னும் 2 விக்கெட்ஸ் விழுந்துக்கிட்டே இருக்கும். இவரெல்லாம் ஒரு பக்கம் தனியாக நின்று ஆடிக்கிட்டே இருப்பார். டீம் ஸ்கோர் வந்துட்டு அந்த 320க்கும் 350க்கும் வந்துட்டு இருந்த டிஃப்ரென்ஸ் வந்துட்டு பென் டெக்கெத்தினுடைய அந்த இன்னிங்ஸ் தான். எந்த ஒரு இடத்துலையுமே வந்துட்டு ஒரு ப்ரெஷர் ஆன மாதிரியே தெரியல. ஒரு எக்ஸ்ட்ரானரியான ஒரு இன்னிங்ஸாக அண்ட் தென் நம்பர் ஆஃப் பவுண்டரிஸ் அவர் அடித்ததாக இருக்கட்டும், அண்ட் தென் அந்த ப்ரெஷர் அவர் ஹேண்டில் பண்ண விதமாக இருக்கட்டும், ஒரு நல்ல ஒரு இன்னிங்ஸ் அந்த 163. ஸோ என்னுடைய ப்ரியாரிட்டி லிஸ்ட்டில் அடுத்து வரது வந்து பென் டெக்கெத்தினுடைய இன்னிங்ஸ். அப்படி அடுத்தது சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். அதுக்கு அடுத்து டாம் லேத்தம் அகேன்ஸ்ட் பாகிஸ்தான் கூட இனிஷியலாக வந்துட்டு நிறைய டைம் எடுத்துக்கிட்ட மாதிரி தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு 30 பாலுக்கு அவர் பெருசாக அவர் எதுவும் ஸ்கோர் பண்ணியிருக்க மாட்டார். ஆனால் அதுக்கப்புறமா அவர் வந்துட்டு ஆக்சலரேட் பண்ண விதமாக இருக்கட்டும், அங்கேருந்து வந்துட்டு நியூசிலாந்து வந்துட்டு ஒரு பெரிய ஸ்கோர் ரீச் பண்ணதுக்கு கிளென் பிலிப்ஸ் வந்துட்டு ஒரு கேமியோ வந்து விளையாண்டுட்டு இருந்திருப்பாரு. கிளென் பிலிப்ஸோட சேர்ந்து ரன்னிங் பிட்வீன் தி விக்கெட்ஸாக இருக்கட்டும், டாம் லேத்தமுடைய அந்த 118 வந்துட்டு என்னுடைய இன்னொரு ஃபேவரட். ஓகே, அடுத்து அப்படி சொல்லிடுங்க. அடுத்து எனக்கு பிடிச்ச ஒரு இன்னிங்ஸ் வந்து ஆப்கானிஸ்தானுக்கு அகேன்ஸ்டா சவுத் ஆப்பிரிக்கன் ஓப்பனர் ரேன் ரிங்கல்டன் அவர் ஆடின அந்த இன்னிங்ஸா. எதனால எனக்கு அந்த இன்னிங்ஸ் எனக்கு பிடிச்சிருந்தது ரீசன் என்ன அப்படின்னா, சவுத் ஆப்பிரிக்கா வந்துட்டு அன்னைக்கு டேல ஒரு 240 250ன்ற மாதிரி ஒரு ஸ்கோர் அடிச்சிருந்தாங்க அப்படின்னா, ஆப்கானிஸ்தானுக்கு அகேன்ஸ்டா அவங்களுக்கு என்ன மாதிரி ரெக்கார்ட்ஸ் இருக்குன்றது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் அகேன்ஸ்ட் அவங்களுடைய ஸ்பின்னர்ஸா. பட் இந்த ஒரு பர்டிகுலர் இன்னிங்ஸ் வந்துட்டு அவங்க அந்த 300 ரன்ஸை வந்து பாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சு. டாப் ஆஃப் தி ஆர்டரில் பவுமாவோட வந்துட்டு ஒரு நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து கிரியேட் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. அகேன்ஸ்ட் நபி அண்ட் ரஷீத் கான் அவர் ஆடின விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ ரயன் ரிங்கல்டனுடைய இன்னிங்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு செமிஃபைனல் 1ல் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா அண்ட் இவங்க நியூசிலாந்து அவங்களோட வந்து நியூசிலாந்தில் கேன் வில்லியம்சன் அண்ட் ரச்சின் ரவீந்திரா அவங்களுடைய இன்னிங்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதில் ப்ரியாரிட்டி வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரச்சினை ஃபர்ஸ்ட்டும் கேனுடைய இன்னிங்ஸ் வந்துட்டு செகண்ட் அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். ரெண்டுமே வந்துட்டு ஒரு நல்ல ஒரு இன்னிங்ஸ் தான். பட் ரச்சின் ரவீந்திரா இன்டர்நேஷ்னல் ஃபார்மேட்டுக்கு வந்துட்டு ரொம்ப ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு பிளேயர். பட் அவர் ஆடுற அந்த ரேஞ்ச் ஆஃப் ஷாட்ஸ் அது எல்லாமே வந்து பார்க்கும்போது இவர் வந்து ஒரு 15 இயர்ஸ் இன்னும் வந்துட்டு இந்த கிரிக்கெட் வந்து டாமினேட் பண்ண போறாரு இன் ஆல் 3 ஃபார்மேட்ஸ் அப்படின்றது வந்துட்டு ரொம்ப கிளீனா தெரியுது. பிளேயர் ஆஃப் தி டோர்னமெண்ட் வேற அவர்தான் வாங்கியிருந்தார். ஹையஸ்ட் ரன் கெட்டரும் இந்த சீரீஸ்ல வரதா. ஒரு நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து ஒரு 153 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் கேன் வில்லியம்ஸுக்கு கூட மேட்ச் வந்துட்டு பேலன்ஸ்டா போவோம் அப்படின்னு எதிர்பார்த்த ஒரு மேட்ச் வந்து அவங்க அந்த ஒரு பெரிய ஸ்கோர் ஒரு 350 ரன்ஸ் அவங்க ஸ்கோர் பண்ணதுக்கு அப்புறமா கண்டிப்பாக வந்துட்டு இது வந்துட்டு ஒன் சைடாக தான் போகுது அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்சதுக்கு அந்த ஒரு பர்டிகுலர் பார்ட்னர்ஷிப் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த செஞ்சுரி ரச்சின் ரவீந்திராவோட செஞ்சுரி, அதுக்கப்புறமா வந்துட்டு கேன் வில்லியம்சனோட செஞ்சுரி. இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப நான் ரச்சின் ரவீந்திராவோட இன்னிங்ஸ் நான் சொல்லுவேன் அகேன்ஸ்ட் பங்களாதேஷ் கூட. ஏன்னா அது வந்துட்டு அவருடைய கம்பேக் மேட்ச். அது எஸ்பெஷலி வந்துட்டு ப்ரூவ் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன்ல இருந்தாரு. இல்ல டிராப் பண்ணப்பட்டிருப்பார். திரும்ப கண்டிப்பா வந்து டிராப் பண்ணியிருப்பாங்க. கெவான் கான்வேக்கு பதிலாக வந்துட்டு ரச்சின் ரவீந்திரா வந்துட்டு டீம்ல வந்துட்டு நம்ம ஹோல்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு இன்ஸ்டிங்க்ட் வந்து அவங்களுக்கு கொடுத்த ஒரு இன்னிங்ஸ் அது. ஸோ அந்த இன்னிங்ஸ் நான் சொல்லுவேன். அதுக்கடுத்து டேவிட் மில்லருடைய இன்னிங்ஸா. அந்த இன்னிங்ஸ் வந்துட்டு அந்த அளவு எஃபெக்டிவா நம்மளுக்கு தெரியாத காரணம் அவர் கூட வந்துட்டு சப்போர்ட் பண்றது யாரும் பிளேயர்ஸ் இல்லை. டேலண்டர் வச்சு தான் அடிச்சுட்டு இருந்திருப்பாரு. என்னதான் மில்லர் அடிச்சாலும் இந்த மேட்ச் இவங்க தோக்க தான் போறாங்கன்றது நம்மளுக்கு தெரியும். பட் இருந்தாலும் நான் 100 ரன் டிஃபரன்ஸ்ல தோக்குறதுக்கும் ஒரு 50 ரன் டிஃபரன்ஸ்ல தோக்குறதுக்கும் அவர் வந்துட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கிளீனா வந்து கொடுத்துருந்தாரு அவங்களுடைய பேட்டிங் ஆர்டர் கிட்ட. கடைசி வரையும் வந்து பேட்ஸ்மேன் வந்துட்டு கிரீஸ்ல இருந்தோம் அப்படின்னா மேட்ச் எந்த லெவலுக்குனாச்சும் நம்மளுக்கு வந்துட்டு போகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் அவர் காமிச்சிட்டு இருந்திருப்பாரு. 67 balls 100, அதுவும் வந்துட்டு ஒரு சாதாரண ஒரு போலிங் அட்டாக் அகேன்ஸ்ட் அவர் ஆடல. ஸோ அந்த இன்னிங்ஸ் எனக்கு பிடிச்சிருந்தது. அவர் ஆடினது எல்லாமே ஓகே தான். ஆனா ஆடி முடிச்சுட்டு ஐ ஆனஸ்ட்லி சப்போர்ட் நியூசிலாந்துன்னு சொல்லிட்டு போனது தான் கொஞ்சம் கடுப்பா இருந்துச்சு. ஏன்னா அவர் வந்து இந்தியாவை சப்போர்ட் பண்ண விரும்பலையா சொல்லியிருந்தாரு. இல்லை இப்போ ஒரு தோத்ததுக்கு அப்புறமா நம்ம என்ன வேணா நம்ம சொல்லலாம். எஸ் கண்டிப்பா வந்துட்டு அது ஒரு அட்வான்டேஜ் இந்தியாவுக்கு இருந்ததுன்றது இது வந்து நிறைய பேர் பேசியிருக்காங்க. நம்ம அட்வான்டேஜ் வந்து இந்தியாவுக்கு இருக்கு இல்ல அப்படிங்கிறதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம். இதை பத்தி நான் பேச விரும்பல. துபாயில வந்து மேட்ச் போட்டது எதுக்குமே ரோஹித்தோ கம்பீரோ காரணம் கிடையாது. பட் எனக்கு என்னன்னா நீங்க சவுத் ஆப்பிரிக்காவை அலைய வச்சிருக்க வேணாங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஏன்னா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா இதுதான் பேலட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரிக்கெட் போர்டு அது எனக்கு எல்லாமே ஓகே தானே. செமி கன்ஃபார்மே ஆகாம ஆஸ்திரேலியா அண்ட் சவுத் ஆப்பிரிக்காவை துபாய் வர வச்சுட்டாங்க. இப்ப இதுக்கப்புறமா இந்தியா வின் பண்ணி செமி கன்ஃபார்ம் பண்றாங்க. திரும்பவும் சவுத் ஆப்பிரிக்கா இங்க இருந்து துபாயில இருந்து பாகிஸ்தான் ஓடுறாங்க. அங்க போய் செமி ஆடுறாங்க. சோ இது அவங்களுக்கு அலைச்சல் தான். மேபி அதை தவிர்த்திருக்கலாம் அப்படிங்கறதா என்னோட ஒப்பீனியன். அவனுடைய பேர் பாகிஸ்தான்ல இருக்கட்டும், கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா துபாய் வர வச்சிருக்கலாம்னு தோணுச்சு. என்ன ரீசன் அப்படின்னா அவங்க அங்க இருந்து டிராவல் ஆகி உடனே இங்க வந்துட்டு ஒரு நாள் தான் உங்களுக்கு கேப் இருந்திருக்கும். அந்த ஒரு ரீசன் நம்மளுக்கு இருந்தது.
பட் இது வந்துட்டு ஐசிசி வந்து கொஞ்சம் பெட்டரா ஆமா அதுதான் இந்தியன் போர்டு கிட்டயோ பிளேயர்ஸ் கிட்டயோ இது வந்துட்டு எதுவும் கிடையாது. இந்தியாவை கோச்சிக்கிறதுனால எதுவுமே கிடையாது இதுல. ஏன்னா நம்ம இந்த ஒரு மேட்ச் வந்துட்டு அவங்களுக்கு இந்த ஒரு எக்ஸ்கியூஸ் நம்ம சொல்லலாம். இத்தனை வருஷம் நம்ம கிரிக்கெட் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஐசிசி டோர்னமெண்ட்ல பெரிய ஸ்டேஜஸ்ல நாக் அவுட் மேட்சஸ்ல சவுத் ஆப்பிரிக்கா வந்து சொதப்பி நம்ம நிறைய வாட்டி நம்ம பார்த்துட்டு இருந்திருக்கோம். ஸோ இது ஒன் அமௌங் தட் சொதப்பல்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிக்கலாம். அந்த லாஸ்ட் செஞ்சுரி ஒன்று இருக்கு இல்ல அது லாஸ்ட் அப்படின்றது எதனாலனா லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட். ஆமா லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் சுப்மன் கில்லுடைய அந்த 100. நான் இது டிஸ்க்ளைமர் கொடுத்துறேன்னா நான் கில்லு ஹேட்டர் கிடையாது, நாங்க கில்லு ஹேட்டர் கிடையாது. ஏன்னா நம்ம கில்லு ஹேட்டராகவே ரிஜிஸ்டர் ஆகிருக்கோம். ஏன்னா கம்பேர் டு மற்ற 13 செஞ்சுரிஸ் இது கொஞ்சம் நீங்க சொல்லுங்க. இல்ல இது எதனால நான் லாஸ்ட்ல நான் வச்சிருக்கேன் அப்படின்னா ஒரு பெரிய ஸ்கோர் நம்ம அன்னைக்கு நம்ம சேஸ் பண்ணல. ரோஹித் சர்மா ஒரு நல்ல ஒரு ஸ்டார்ட் கொடுத்துருவாரு. அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா கோலியும் வந்துட்டு நல்லா தான் ஆடி இருப்பாரு. நடுவில் நம்மளுக்கு அங்கங்கே கொஞ்சம் விக்கெட் போயிட்டு இருந்தது அப்படின்னாலும் டெம்பர்மெண்ட் வைஸ் சுப்மன் கில் வந்துட்டு அவரோட விக்கெட்டை த்ரோ பண்ணாமல் கடைசி வரையும் மேட்ச் முடிச்சு கொடுத்தது எல்லாமே வந்துட்டு ஒரு நல்ல ஒரு இன்னிங்ஸ் தான். நான் இல்லவே இல்லைன்னு சொல்லலை. 100 இஸ் ஆல்வேஸ் அண்ட் 100. அதுவும் வந்துட்டு இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் மேட்ச் இந்த டோர்னமெண்ட்டில் அவர் 100 அடித்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் தான். பட் ஒரு பெரிய ஹை இன்டென்ஸ் வந்து அந்த மேட்ச்சில் கிடையாது. மேட்ச்சுக்கு போகிறதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு தெரியும் இந்தியா தான் இந்த மேட்ச் ஜெயிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் தென் நம்ம அவங்கள ரெஸ்ட்ரிக்ட் பண்ண விதமாக இருக்கட்டும். அண்ட் அகெயின் வந்துட்டு அவருக்கு கிடைச்ச அந்த பார்ட்னர்ஷிப் சப்போர்ட்ஸ் இருக்கட்டும். ரோஹித் சர்மா அண்ட் தென் கோலி அந்த மாதிரி ஒரு பார்ட்னர்ஷிப்ல இருந்து அங்கே இருந்து ஒரு 100 அது வந்துட்டு எனக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியல. ஏன்னா சுப்மன் கில்லுடைய கேலிபர் வந்துட்டு ஒரு பெரிய கேலிபர். அதுக்கு வந்துட்டு இந்த இன்னிங்ஸ் வந்துட்டு ஒன்றும் அவ்வளோ பெரிய இன்னிங்ஸ் எனக்கு தோணல. ஓகே அவ்வளோதான். சரி ஓகே, இது எங்களோட ஒப்பீனியன் மட்டும்தான். அண்ட் உங்களோட ஒப்பீனியன் படி எது பெஸ்ட் அப்படிங்கிறது அண்ட் உங்களோட ஃபேவரட் செஞ்சுரி எது அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இது வரைக்கும் சாம்பியன்ஸ் டிராஃபி வரலாற்றில் அதிகபட்சமா 11 செஞ்சுரிஸ் மட்டும் தான் அடிக்கப்பட்டிருக்கு. பட் இதுல லீக்ல மட்டுமே 11 வந்துருச்சு. செமில 3 மொத்தமா 14 செஞ்சுரிஸ் அப்படிங்கிறது அடிக்கப்பட்டிருந்துச்சு. முக்கியமா ரஜின் ரவீந்திரா பேர்ல ஐசிசி ஈவெண்ட்ல மட்டுமே 5 செஞ்சுரி இருக்கு. அவருக்கு ஓடியில் அடிச்சிருக்கிறது 5 தானா. இந்த மாதிரி பல ரெக்கார்டு இந்த சாம்பியன்ஸ் டிராஃபில உடஞ்சிருந்துச்சு. அடுத்து எந்த மாதிரியான வீடியோஸ் போடலாம் அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இப்போதைக்கு நாங்க கிளம்புறோம். பாய். தேங்க்யூ.